ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் களத்தில் விஜய். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, மீண்டும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போறார் தளபதி விஜய் அவர்கள். அதற்காக டிசம்பர் 4ஆம் தேதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் 2.0 அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கரூர் சம்பவம் நடந்தப்போ 1008 விமர்சனங்கள். அவ்வளோதான், விஜய்லாம் இன்னும் செல்ஃப் எடுக்காது, அவர் திரும்பியும் படம் அடிக்க போயிட வேண்டியதான். தெரியாம கட்சி ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, எல்லாம் சின்ன பசங்க ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க. இவங்க நம்பி மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க? அவரே அந்த பணியாளர் வச்சு தான் முடங்கிட்டு கிடக்காரு. அப்படி இப்படின்னு 1008 விமர்சனங்கள். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இருபெரும் அரசியல் சக்திகள் எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு திரும்ப தனது தேர்தல் பரிசை தொடங்க போறாரு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம எதிர்பார்த்தது. அவர் எப்பவுமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா பேக் அடிக்க மாட்டார்ல, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதன்படியே நடந்துட்டு இருக்காரு. இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா காவல்துறை மனு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல காவல்துறை இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சிக்கலா இருக்கு. ஏன்னா டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது, டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடுப்பு நாள் வருது. ஸோ அதனால நீங்க வேற ஒரு நாளை செலக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கார்த்திகை தீபத்துக்கும் பாபர் மசூதி இடுப்பு நாளுக்கும் அது 2 நாள் கழிச்சு வரப்போகுது, இது ஒரு நாள் முன்னாடி வரப்போகுது. என்ன அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேட்ட இடத்த கொடுத்துடக்கூடாது, கேட்ட உடனே கொடுத்துடக்கூடாது. அப்படிதான் இவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்துட்டு மன உளைச்சலால இந்த இடத்த கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அலைஞ்சு கடைசியில் எப்பா நீங்க ஒரு இடத்த கொடுத்தா போதுன்னு தமிழை வச்சுக்கலாமே சோர்ந்து போய் கேட்கணும். கடைசியில் ஒரு இடத்த கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ இது வந்து எப்பவும் கொடுத்துருவாங்க. ஒரு நாள் முன்னப்பினாலும் சரி, இல்லை வேற இடம் அவங்க சொல்ல இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எப்படியும் தேர்தல் பிரச்சாரத்தை தளபதி விஜய் சேலத்தில் தொடங்க போறாரு. சரி, சேலத்தை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 முக்கியமாக குறி வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த மாவட்டத்தில் உள்ள மத்தியில் அவர் தானே பார்த்தீங்கன்னா கைது பண்ண அவர் மேலே தான் கேஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதை செலக்ட் பண்ணி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல. ஸோ நம்ம இடத்துல பண்ணும்போது வீட்டு பாதுகாப்பு இருக்குமோ எப்படிலாம், அதாவது தோழர்கள் மட்டும் தயாராக தான் இருப்பாங்க. சரி, நம்ம மாவட்டத்தில் பண்ணு நம்ம ஆர்வம் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவங்க சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் ஒரு பயம் கட்டுவாங்க. யாருமே கரூரில் பார்த்தாலும் எப்படி நினைச்சு பற்றி அவங்க மேலே தான் கேஸ் போட்டாங்க, நீ போய் மனு கொடுக்க போவாத, நீ அதை பண்ண போவாத. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த பயம் கட்டுறது எல்லாமே நெருக்கடிகள் இருக்கும். ஸோ அந்த தோழர்களுக்கு இருக்கும். ஏன்னா முதலாள குற்றச்சாட்டு போட்டு தான் அந்த மாவட்ட சேர்ந்தவங்க தான் ஏதாவது நினைச்சுன்னா அவங்க மேலே தான் கேஸ் போடுறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம கட்சியில் உள்ள ஒருத்தர் அதை முன்னெடுத்து பண்ணி சிறப்பாக பண்ணணும். ஏன்னா 2.0 2 ஸ்டார்ட் பண்ணும்போது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் அங்கே இருக்கணும். அப்படின்னா எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறது முடிவு பண்ணிருக்காங்க. அங்கே சேலம் ஆர் பார்த்திபன் அது கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது. எனக்கு அவரை பார்க்கும்போது நான் தெரிஞ்ச சொல்கிற மனசில் பட்டது. நம்ம இப்போ சொல்கிறோம், அதாவது ஒவ்வொரு திராவிட கட்சிகளையும் ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருப்பாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கே அவங்க ஒரு இந்த அதாவது முதல்ல நம்ம பார்க்கும்போது அந்த தோற்றமும் அவங்களுக்கு அந்த படைப்படம் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஒரு பெரிய கட்சியில் இருக்க தோரணையோட இருக்கக்கூடிய ஒரு சேலம் ஆர் பார்த்திபன் இன்னும் 2-3 இடத்துல இருக்காங்க. ஸோ அதில் முக்கியம் குறிப்பிடும் சேலம் ஆர் பார்த்திபன் ரொம்ப நாள் தளபதி விஜய் நெருக்க மாதிரி கூடியவர். ஸோ இந்த பிரச்சனையில் ரொம்ப கூடவே இருந்து எல்லா செய்தியும் பார்த்தவர். ஸோ அதனால அந்த 2.0 ஆரம்பிக்கும் போது ஒரு வெற்றிகரமாக அந்த இது நடந்து முடிக்கணும். தேர்தல் பிரச்சாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தோழர்கள் வந்து சிறப்பாக பண்ணி முடிக்கணும். அவங்க தைரியமான அவங்க நாம முன்னெடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி வரக்கூடியவங்க தான் சேலம் பார்த்திபங்கிறனால அந்த சேலத்தில் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணலாம். ஆனால் 2வது நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அடி இருக்குன்னா சேலம் கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்ட். அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து நான் பெருசாக பேசணும் இல்லை, இது வழக்கம் போல நடந்து முடிஞ்சு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இதில் குறிப்பாக என்ன பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, தமிழை வச்சுக்காது, அதாவது ஜெயிக்கணும் எங்க தலைவர் அண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரமா உனக்கான உயிரை கொடுப்பான்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழை வச்சுக்கிறதுடைய தோழர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இன்னைக்கு நான் பேச நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான், அதாவது இந்த எதிரிகள் விஜய் அவர்களை எவ்வளவுக்குள்ள அழிக்கிறதுக்கு கங்கலம் கட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிடாத அதை வச்சு சோழி முடிச்சிருந்து பார்க்காங்க இருக்காங்க. அதை குறி நோக்கிட்டு விஜய் அவர்கள் அதை மைண்ட்ல வச்சு பயணிக்கிறது எவ்வளவுக்குள்ள முக்கியமா பாக்குறாரோ அதே மாதிரி உங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதும் அவருக்கு பாதி பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல பாதி பலவீனமாக்குறது நீங்க தான். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதாவது உண்மையிலேயே நீங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்கிறவங்களா இருந்தா அவரை உண்மையா ஒரு தைரியமான ஒரு அரசியலை பண்ண விடுங்க. நீங்களே பாய் தொல்லையா இருக்கக்கூடாது. இதை சொல்ல சில பேர் கோவம் வரும். கோவம் வந்தா கோவப்பட்டு போ, எனக்கு எது பிரச்சனையும் கிடையாது. அதாவது உனக்கு பிடிச்சிருக்கு அவரை கொண்டாடணும், அவரு முதல்வராக நினைச்சனா அவர் அரசியல் பண்ண முடியும். நீயே உள்ள போய் நோஞ்சுக்கிட்டு அவர் ஒரு கூட்டம் போட்டாருன்னா பஸ் மேல ஏறுறது, அது மேல ஏறுறது, அங்க தொங்குறது, இங்க தொங்குறது, கிட்ட போய் நெருக்கடிச்சு அவரை பார்த்துரும் தொட்டுணும், இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா எப்படா ஒரு மனுஷன் அரசியல் பண்ண முடியும்? எனக்கு புரியல. அப்புறம் மற்றவன் எல்லாம் உங்களை வந்து பார்த்து தற்கொலைகளும் விமர்சனம் பண்ணா விமர்சனம் மட்டும் தான் இருப்பான். கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதாவது நீங்க வந்து முதல்ல இருந்த ஃபர்ஸ்ட் நாள் அவர் வெளியே வரும்போது அப்படி இருந்தாருன்னா ரைட்டு. இப்போ 1.5 வருஷம் ஆயிட்டு, அவர் எல்லா ஊருக்கும் போனமா இல்லையா? நீ கொஞ்சம் அமைதியா இருந்து அவரை கொஞ்சம் விலை விட்டு இடம் கொடுத்து நீங்க பிள்ளை குழந்தை குட்டிலாம் ஏன் தூக்கிட்டு போறேன்னு கேட்க, இன்னும் ஒரு அதிசயத்தை காட்ட போறேன்னு கூட்டு போறீங்களா? அறிவு வேண்டாம். நீங்க போங்க. பெண்கள் இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க போங்க, வயதானவங்க போகாதீங்க.
அவரை வந்து அரசியல் பண்ண விடுங்க. அந்த இடத்துல அவர் பேசணும். அவர் பேசுறதுக்கு கண்டிப்பாக உங்க பிரச்சனையிலே சமாளிக்க முடியுமா சொல்லுங்க அப்போ. ஸோ உங்களுடைய அந்த எல்லாம் வந்து அதை அப்படியே கட்டுப்படுத்துங்க. ஆமா உங்களுக்கு பிடிச்ச தலைவர் தான், அவர் முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமா, அவர் நினைச்சதை பண்ணணுமா வேண்டாமா, அதுக்கு நீங்களாம் துணையா இருக்கணும், சப்போர்ட்டா இருக்கணும். அதை விட்டு தொல்லையா இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அதாவது மதுரை மாநாட்டில் நம்ம பார்த்தோம்ல, அந்த ரேம்ப்ல எவ்வளவு பேர் ஏறி விடுறான். அதை ஏறி விடும்போது அவர் பாதுகாப்புல இருக்கா அப்படி தூக்கி போடும்போது அது ஒரு சர்ச்சையாகி அவர் கேள்வி குத்தாய் பாத்தியா உன்னை பார்க்க தான் தூக்கிறீரா அப்படின்னு அது ஒரு விமர்சனம். எல்லாத்துக்கும் அந்த மனசு தான் போய் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை எவ்வளோக்குள்ள நேசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படியா ஜெயிக்கணும். அப்போ அவருடைய அந்த அரசியல் இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலாமா அதை சொல்றோம். நீங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணாலும் எங்க தலைவர் பண்ணா கரெக்ட் தான் பண்றாருன்னு நினைக்கல. அப்போ அதுக்கு வந்து அதனுடைய ஆதரவா இருக்கணும். இந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்க அண்ணனுக்காக நான் உயிர் கொடுப்பேன், நீ உயிரும் குடிக்கணும் ஒன்னையும் கொடுக்க வேண்டாம், உன் உயிரை கொடுக்க உன் கொடு, உயிரை உன் குடும்பத்துக்கு கொடு, நீ அவருக்கு உறுதுணையான இல்லை. அவருக்கு அவர் சொல்ற அதாவது செய்த அவர் சொல்ற விஷயங்களை அப்படியே கடைபிடி. அவர் சொல்றாருல மைக்க பிடிச்சி எப்ப மேலே ஏறாத, அங்க போகாத, நீ கரெக்டா நில்லு. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுறாரு. மாநாட்டில இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு, பாதுகாப்போட வாங்க பாதுகாப்போட போங்க. நீ உண்மையிலேயே நீ அவரை நேசிக்கிறவன் வந்தா நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவர் சொல்றது கடைபிடிச்சாலே போதும். அறிவிட்டாங்க அதை விட்டுட்டு போயிட்டு அந்த கூட்டத்தில் போயிட்டு அது இதுன்னு ஏகப்பட்டது பண்ணி, அதாவது எதிரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி இவங்களே எடுத்து கொடுத்துறானுங்க. அவனுக்கு அதை வச்சுக்கிட்டு ஏன்னா விஜயாவில் ஒன்றும் விமர்சனம் பண்ண முடியாது. அப்போ அவனுடைய ரசிகர்கள் அவன் எங்கேயாவது ஒருத்தர் விஜய் போட்டா வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா அவரை தான். இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து சினிமா நடிகர் இருந்தார், அப்போ அது வந்து பெருசாக யாரும் கண்டுக்க போறல. இப்போ அவர் அரசியல் மையப்பட்டார். இப்போ அரசியல் எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை ஏதாவது வச்சு அவரை காலி பண்ணி கங்கன கழி திட்டுறானுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் விஜய் அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக செயல்படணும். நாம ஏதாவது பண்ணா அவர் தான்யா. இப்போ நீங்க பப்ளிக்ல ஏதாவது ஒன்று பண்ணுங்க, விஜய் போட்டாவே ஏதாவது வச்சுட்டு நீ பேசிப்போ அது நேராக விஜய் அவர்கள் தான் பாதிக்கும். ஸோ அப்போ அந்த அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இல்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கணும், அவர் முதலமைச்சர் நினைச்சா அதுக்கு உறுதுணையா இருக்கணும். அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும், ஒரு டீசெண்டா அவர் எவ்வளவுக்குள்ள டீசெண்டா பக்கமா அந்த அரசியலை மேற்கொள்றாரா. யாரையுமே கடிந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன மாதிரி அவதூறு விமர்சனம் வச்சா கூட அவர் கடந்து போறாரு. ஒரு மெச்சூரிட்டியா இருக்காரு. இங்க உள்ள அரசியல்வாதிகள் யாருக்கு இல்லாத வகையில ஒரு மெச்சூரிட்டியோட நடந்துக்கிறாரு. பக்குவமா பேசுறாரு, பேசுற விஷயங்களை பார்த்து பார்த்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியில உள்ளவங்க அவரை பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நீங்க எல்லாம் சின்ன பசங்க தான். ஸோ அதுக்காக எப்படி நடந்துக்கிட்டா எப்படி அவர் ஜெயிக்க முடியும், எப்படி அரசியல உங்களை சமாளிக்கிறதே அவருக்கு ஒரு பெரிய வேலையா இருந்தா எப்படி அவர் அரசியல வந்து அந்த பிரச்சனை சமாளிப்பார், எதிரிகளை எப்படி சமாளிப்பாரு. நீ கூட இருக்கவே இவன் இப்போ என்ன பண்ணுவான், இவன் எதை பண்ணுவான் அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்க முடியுமா. ஸோ கொஞ்சம் பக்குவத்தோட செயல்படுங்க. இது வந்து முன்னாடியுமே கிடையாது. முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. புரியுங்களா. இப்போ ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப செக்யூரா இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பியும் விஜய் உள்ள வராது பார்க்க வராது, அந்த வண்டிக்கு உள்ள போய் விடுறது, டயரை கொண்டு உள்ள விடுறது, இப்படிலாம் பண்ணி உங்களுடைய கெத்தை காட்டணும். எங்கள் அண்ணன் தளபதி வரா பற்றி நான் எப்படி மாசம் காட்டுறேன் அப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ஆதரணிக்கணும்னா ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு இதை கடைப்பிடிக்கணும், ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காமல் நீங்கள் பாட்டில் உங்கள் பாட்டை ஏறி ஏறி ஊஜா அப்படின்னா திரும்ப இதாயிரும். ஸோ திரும்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு நின்று சேலத்துலேயே ஏதாவது ஒரு விருது நடந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான். இவர் போனாலே இப்படி தான் பாவம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவானுங்க. யாருமே அப்படி தான் எதிரிகளும் விமர்சனம் பண்ணிருக்கானோ. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க தோழர்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருங்க. இதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு இதுவே ரொம்ப லேட்டு தான். ஏன்னா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். சரி, ஒரு படிப்பினை பெற்றாச்சு, 41 பேர் இறந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஒரு படிப்பினை வேணும்ல. இதுக்கப்புறமா தன்னுடைய ஒழுக்கம் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா சொல்லிலாம் கட்டுப்பாடு ஒவ்வொரு தானாக திருந்தாதான் சமூகம் திரும்பும். அதாவது நமது சமூகத்தில் மாற்றம் எப்படி வருங்க, தனி ஒரு மனிதன் திருந்த தனி ஒரு மனிதன் மாறினாதான் சமூகமாக மாறும். ஸோ அதனால நாம் ஒருத்தர் மாட்டப்பட்டு நம்ம ஒருத்தர் மரம் மேலே ஏறின்னு பார்ப்போம், இல்லை எல்லாருமே ஏற போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஒருத்தர் நான் கரண்ட் கம்பத்து மேலே ஏற போகிறேன் உயர்த்து பார்க்குறேன் அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது ஒருத்துக்கிறானாலும் அவர் தான் போய் சொல்லணும். ஸோ அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க. விஜய் ஜெயிக்கணும்னு உண்மையிலே நினச்சா அவ்வளோ சொல்கிறேன். அதாவது நீங்கள் இந்த வீராசனம் பேசுறது, இந்த டைலாக் போடுறது, யாராவது இது எதிரிகள் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணால் அவனுக்கு கீழே போய் கமெண்ட்ல போய் அசியசியமாக கேவல போய் விமர்சனம் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இது கிடையாது, கெத்து கிடையாது. உண்மையிலே நீ உன் தலைவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டனா, உன்னுடைய விஜய் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டனா அவருடைய அரசுக்கு உறுதுணையாது. இல்லைன்னா ஓட்டு மட்டும் அவர் கண்டி போட்டு பேசாமல் அமைதியாக போயிரு. மற்றபடி இந்த கெத்து காட்டணும் அதை பண்றோம் தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துறாரு, தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி. ஸோ அவ்வளோதான் சொல்ல நினச்சேன். இன்னைக்கு என்னுடைய அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த தோழர்கள் இருக்கீங்கல்ல, கட்சியில் உள்ளவங்களும் சரி தோழர்களும் சரி விச்சு எல்லாருக்குமே பொருந்தும். ஒழுக்கத்தோட கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாருக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கு.
புரிஞ்சு செயல்படுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.